நான் போன வருஷம் சொன்னேன், நிறைய நம்ம வெளி சப்ஜெக்ட் எடுத்தோம். சோ இந்த வருஷத்துல நாம் இயேசுவை பற்றி மட்டுமே அதிகமாய் தியானிக்க போகிறோம். மத்தேயு 18வது அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் 1வது வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன கேள்வி கேட்கிறாங்க? 1வது வசனம் எல்லாரும் வாசிங்க. எவன், இன்னும் அற்புதமான ஒரு விருப்பம் பாருங்க உங்களுக்கு, என்ன அற்புதமான ஒரு விருப்பம். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? பூமியில இல்ல, பூமியில யாரு பெரியவன்? நிறைய படித்தவர்கள் பெரியவர்கள், பெரிய பதவியில இருப்பவங்க பெரியவங்க. இந்தியாவுக்கு யார் பெரியவர்? பிரதமர். தமிழ்நாட்டுல யார் பெரியவர்? முதல்வர். புரியுதா? பூமியில பூமியில அதிகாரம், பதவி, பணம், இதை வச்சுதான் நிர்ணயிக்கிறாங்க. பூமியில பணம், பதவி, அதிகாரத்தை வச்சுதான் யார் பெரியவன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யார் அதிகமா படிச்சுக்கோ, PhD முடிச்சவங்க தான் பெரியவர்கள். எது அதிக படிப்பு? PhD, பிலாசபி ஆஃப் டாக்டரேட்டா, அதை படிச்சவங்க தான் பெரிய படிப்பாளி. PhD அதுதான் பெரிய படிப்பு. கடைசியா பெரிய படிப்பு அதுதான். சோ இங்க இவங்க கேட்கிற கேள்வின்னா, இயேசு கிட்ட வந்து, இயேசப்பா கிட்ட வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? எங்க பரலோக ராஜ்யம் இருக்குதா? அப்போ பாவம் செய்கிறவர்கள் எங்க செல்வாங்க? எங்க செல்வாங்க? நரகம் இருக்குதா? நரகத்தை பத்தி இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால்தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. நரகத்தை பற்றிய ஒரு உணர்வு இல்ல, மறுமையை குறித்த ஒரு எண்ணமே கிறிஸ்தவங்களுக்கு இல்ல, சூசைட் பண்ணிக்கிறாங்க. வெளிப்படுத்த விசேஷம் எடுங்க, 20வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. பத்தியா? இந்த பூமியும் வானமும் ஒரு நாளில் மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் உருகி எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. என்னவா? இங்க பாருங்களேன். பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிற கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின. இப்ப நம்ம பாக்குற இந்த பூமி ஒரு நாள்ல மொத்தமா காலியாக போகுது. அகன்று போயின, அதுக்கு அர்த்தம் என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஜியோகிராபிக்கல் சேனல் வருது, ஜியோகிராபிக்கல் சேனல் வருது. அதே சமயத்துல மிதக்கும் விண்வெளி மையம் நம்ம பூமிக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்குது. மிதக்கும் ஆராய்ச்சி நிறுவனம் பயங்கர வேகத்துல பூமியை சுத்திக்கிட்டு வருது. ஒரு நாளைக்கு மறந்து போயிட்டேன், 4 முறை சுத்துது, 5 முறை சுத்துதா தெரியல, சுத்திக்கிட்டு வருது. நமக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூ இயர் தான். ஆனா மிதக்கும் விண்வெளியில இருக்கிறவங்களுக்கு 6 ஹாப்பி நியூ இயரா. எப்படி சொல்லு?
டக்குன்னு பார்த்தா இந்தியாவில் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் அப்படி பார்த்தா அமெரிக்கால கொண்டாடுறாங்களாம். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் 24 மணி நேரம் வித்தியாசம். அந்த அம்மா சொல்லுது, நான் கிட்டத்தட்ட 4-5 ஹாப்பி நியூ இயர்ஸ் அந்தந்த சென்டினென்டல் கண்டத்துல பார்த்தேன். ஆப்பிரிக்கால டைம் வேற, அமெரிக்கால டைம் வேற, ஆஸ்திரேலியால டைம் வேற, இந்தியால டைம் வேற. அப்போ வெவ்வேறு விதத்துல ஒரு இடத்துல இருட்டாகுது, ஒரு இடத்துல வெளிச்சமாகுது. மிதக்கும் விண்வெளி மையத்துல இருந்து அந்த அம்மா பாக்குறாங்க. அப்போ பூமி சுத்திக்கிட்டு இருக்குது. அவங்க எவ்வளவு ஆச்சரியம் பத்தி அததான் சொல்லுது, இந்த பூமி அகன்று போயிடும், இந்த வானம் அகன்று போயிடும். அப்புறம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எப்படியா? செத்து போவது வாழ்க்கை அல்ல, செத்து போவது வாழ்க்கையின் முடிவு அல்ல. செத்துட்டு அப்புறம் தான் ஒரு உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். ஆதாம் இழந்து போன மறுமை வாழ்வை அங்கதான் ஆரம்பிக்க போறோமே. சாவுக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கை. பாருங்களேன், வயசு சின்ன வயசா இருந்தப்ப நல்லா ஓடணும், ஓடியாந்தோம். இப்ப அப்படியே லைட்டா இங்க வலிக்குது, மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, உக்காந்தா டக்குன்னு எழுந்துக்க முடியல. கேட்டா கேஸ்ன்றாங்க, பித்தன்றாங்க, வாதம்ன்றாங்க, கபம்ன்றாங்க. வயசு ஏற 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 இந்த பித்தம், வாதம், கபம் சரீரத்துல பல மாற்றத்தை உண்டாக்குது. நம்ம மூலிகைகளை கொண்டு நம்மள உடம்ப பாதுகாத்துக்கிறோம். எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? மிஞ்சி போனா ஒரு 100 வருஷம். அப்புறம் வயது மூப்பாயிடும். நம்ம சாப்பாட்டை நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. வயசாயிடுச்சுன்னா சொல்றேன், வயசாயிடுச்சுன்னா யாராவது ஊட்டி விடுவாங்க, பார்வை குறைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள்ல நடப்பதற்கு யாராவது உதவி தேவை. அப்ப இந்த வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு என்னதான் மனசு இருக்கும்? ஆண்டவரே, நான் தூங்க போறேன், இப்ப என் உயிரை நீ எடுத்துக்க. அப்படித்தான் இருக்க மனசு. எதுக்கு? தண்ணி குடிக்கணும் கூட அடுத்தவங்களை கூப்பிடுத்தாக்குது, தேவைகளுக்கு அடுத்தவங்களை சார்ந்திருக்க வேண்டியதா இருக்குது. நான் தூங்கும் போதே என்னை எடுத்துக்க அப்படின்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். வயசானவங்க கிட்ட போய் சின்ன சின்ன பணிவிட பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, எப்பா ஆண்டவர் என்னை சீக்கிரம் எடுத்துக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணு. என்ன சொல்ல வரேன்னா, மரித்த பின்னுதான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கை அழியா வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொடுக்கத்தான் கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எதுக்கு? ஆதாம் இழந்து போன அந்த அழியா வாழ்வு, என்றென்றைக்கும் சாகாமல் வாழ்ற சாகா வரம் ஆண்டவர் அதை கொடுக்கும்படி தன் ஜீவனை கொடுத்தார். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க. இவங்க தான் செத்து போயிட்டாங்களே. அந்த வசனத்தை பாருமா, பெரியமா. பாஸ்டர் என்ன சொன்னார்னா போய் சொல்லணும். இன்னைக்கு இந்த வாரம் நான் எடுத்தீங்க, எதை எட்டாரு பிரசங்கம் பண்ணாரு, அப்படி இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல பைபிள் இப்படி சொல்தாண்டி, இப்படி சொல்தாண்டா அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லணும் நீங்க. அதுதாங்க தியானம். இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமா இருப்பவன் என்னன்னா, இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமா இருப்பவன் என்ன விஷயம்? ஏற்கனவே கேட்ட சத்தியத்தை தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுவான், தன்னுடைய நண்பர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுவாள், தன் குடும்பத்தார்கிட்ட பேசுவான், தன் இனத்தார்கிட்ட பேசுவான், தன் ஜனத்தார்கிட்ட பேசுவான். அதுதான் இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். டே அண்ட் நைட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா? இப்போ இந்த படம் வரப்போகுது பொங்கலுக்கு. என்ன படம்? அவருத்து வரப்போகுது, இவருத்து வரப்போகுது. அவ்வளவு ஓட்டாம அடுத்த எலெக்ஷன்ல இவர் தான் ஜெயிக்க போறாராம, அவர் இவ்வளவு ஜெயிக்க போறாராம, இதை பத்தி பேசுற கூட்டம் 98% கூட்டம் இதான் பேசும். கர்த்தருடைய பிள்ளைகளும் போய் அவங்களோட உட்கார்ந்துகிட்டு, அந்த பாட்டு சூப்பர் ஹிட்டாண்டி பாரு, இவருக்கு இந்த நடிகருக்கும் அந்த நடிகருக்கும் போட்டியாண்டி, 2 படமும் ஒன்னா வருதாண்டி. இதுதான் உலகம். இதத்தான் பைபிள் உலகம் சொல்லுது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுன்னா இதைத்தான் பைபிள் உலகம் சொல்லுது. உலகம் என்னது? உலகத்தார போலவே பேசுறது, உலகத்தார போலவே வாக்குவா, உலகத்தார போலவே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் பண்றது. இப்ப கடவுளின் பிள்ளைகள் என்ன பேசணும்? அதை கட் பண்ணணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை வழியில், பாவிகளுடைய வழியில். இப்ப பாருங்களேன், சினிமாவில இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்களேன்,
ஆண்டவரே நான் சினிமா பார்க்க மாட்டேன், ஆண்டவரே நான் சீரியல் நாடகம் பார்க்க மாட்டேன். இது ரெண்டும் மூளையை மழுங்கடித்து உலகத்தை கத்து கொடுக்கும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுற அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த சினிமாவும் நாடகமும் நம்மளை பிரிச்சிடும். ஏன்னா இந்த நாடகம் எப்போ நாடகம் பார்த்தாலும் அடுத்தவ மனைவியை அபகரித்தல், அடுத்தவனுடைய கணவனை அபகரித்தல், இல்ல மாமியாரை சாகடித்தல், மருமகளை சாகடித்தல், இல்ல கம்பெனியில ஒரு வாலிப பெண்ணை வசீகரம் செய்தல், மனைவிக்கு துரோகம். இதுதாங்க எல்லா சீரியல் நாடகத்திலையும் சுத்தி 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 தான் காட்டுறான். இப்போ இத உட்காந்து பாக்குறோம். 100 நன்மை விஷயம் பேசினா கூட அந்த 2 கெட்ட விஷயம், அந்த கெட்ட விஷயம் தான். எப்படி ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான புருஷன், நல்ல மனைவி இருக்கிறா, மனைவிக்கு இவனுக்கு கருத்து வேறுபாடு, வேலைக்கு போறான், அங்க ஒரு சின்ன பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க வரா, அந்த பொண்ணு மேல இவன் சபலப்பட்டுறான். இத காட்டி 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 என்ன சொல்ல வரான் தெரியுமா? இதெல்லாம் தப்பே இல்லை, உன் மனைவி தான் உன்னை அசட்டை பண்றாளே, உன் மனைவி தான் உன்னை கேவலப்படுத்துறாளே, இங்க பாரு உனக்கு ரெடியா ஒருத்தர் காத்திருக்கிறாங்க. யூடியூப்ல தேவ ஊழியர்களே வேசித்தனத்திற்கு விலகி ஓடுகள் சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் பிரசங்கியார், அற்புதமா பெரிய ஊழியம் செய்தவர், அவரு ஒரு கட்டுரை போட்டிருந்தாரு. அந்த கட்டுரையை நான் வாசித்து போட்டிருக்கிறேன் யூடியூப்ல. பேஸ்புக்ல கிட்டத்தட்ட 700-600 பேர் 500 பேர் பார்த்திருக்கிறாங்க. அதை பேஸ்புக்ல பாஸ்டர்ஸ், தேவ ஊழியர்களே வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். இப்போ சமீபத்துல ஒரு பாடகர் சின்ன பின்னமாயிட்டார்ல, நான் அருமையான குரல் வளம், நான் அருமையான தாளந்து, நான் அருமையான வரிகள், நான் எந்த நிலை என்னாலும் என்னை விட்டு போகாது நிற்பதல்ல உம் அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன், உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். நான் அற்புதமான பாட்டு, நான் வரம். ஆனா அந்த தேவ வழி, தேவனுடைய பாதை, கிறிஸ்துவின் வாழ்க்கை முறை, கிறிஸ்துவின் அடிச்சுவடு, ஆதி அப்போஸ்தலர் வாழ்க்கை முறை, இதுல இருந்து கம்ப்ளீட்டா மாறி எவனோ ஒரு வெள்ளக்காரன் கூத்தானா இவரு நம்மளும் கூத்தாருத்து, எவனோ ஒரு வெள்ளக்காரன் கிருப 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 கிருபன்னா இவரும் கிருப 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 கிருபன்றது, எவனோ ஒரு வெள்ளக்காரன் வல்லம வல்லம வல்லமன்னா இவரும் வல்லம வல்லம. ஈஎச்சான் காப்பி நடந்ததுனால வந்த விதை இது. பைபிளை திறந்து இயேசுவை பார்த்திருந்தா இன்னும் லட்சம் கோடிகளுக்கு பயனுள்ள ஒரு ஊற்றா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் பைபிளை வாசிங்க, ஒழுங்கா பைபிளை படி. நக்கலா நையாண்டி பண்றது, நக்கலா பாக்குறது, நக்கலா பேசுறது, அது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ற சூனியம். அது எங்களை அசட்டை பண்ணல. அசட்டை பண்ணுகிறவன் தேவ ஆவியானவரையே அசட்டை பண்ணுகிறான். அவன் தனக்குத்தானே குழி வெட்டி கொள்கிறான். ஊழியர்கள் புத்திமதி சொல்லும் போது நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, நக்கலா பாக்குறது, நக்கலா சிந்திக்கிறது, கண்டுக்காம போறது, அது உனக்குனியே வெட்டிக்கிற குழி. நாளைக்கு ஊரே உன்னை நக்கலா பார்க்கும், கேவலமா பார்க்கும், ஊரே உன்னை நையாண்டி பண்ணும், ஊரே உன்னை காரி துப்போம். நீதிமொழிகள் அப்படிதான் சொல்றார், போதகத்தை நான் வெறுத்தேனே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். அப்படியே கொஞ்சம் எடுங்களா. அத சின்ன பசங்க முன்ன மாதிரி அந்த தாழ்மை, அந்த விட்டு கொடுத்தெல்லாம் கிடையாது. சொல்லும் போதே கண்டுக்காம அப்படியே கண்டுக்காம நீ என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி போறது. பாருங்களேன், 1வது அதிகாரத்திலேயே வர அந்த வசனம். ஆகையால் சொல்ற பாருங்க, 1வது அதிகாரம் 24, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவன் இல்லை. நான் கையை நீட்டுறேன், வாலிப பிள்ளை என்கிட்ட வந்துருமா? வாலிப பிள்ளை இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாவாத, பேஸ்புக்கு அடிமையாவாத, எப்ப பார்த்தாலும் செல்போனுக்கு அடிமையா இருக்காத, வா எனக்கு அடிமையா வா, என் வசனத்தை வாசி, என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்து ஜபம் பண்ணு, உனக்கு கொடுத்த கல்வியின் மேல கவனம் செலுத்து. உன் படிப்பு தான் உனக்கு எதிர்காலம். நான் உனக்கு கொடுத்த எதிர்காலம் உன் படிப்பு தான், அதன் மேல உன் கவனம் செலுத்து. உன் பிள்ளைங்க தான் உனக்கு எதிர்காலம். உன் பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்துட்டு நீ பார்த்துட்டு சினிமாவிலும் சீரியல் நாடகத்திலையும்
நீ பாட்டு உன் சொந்த வேலையில கவனம் இருந்தா, உன் பிள்ளைங்க பாடம் மாறிட்டாங்கன்னா நீ சேர்த்து வைத்த சொத்து எல்லாம் ஒரு செகண்ட்ல போயிடும். கணவன்மாரை பார்த்து அழைக்கிறார், மனுஷனே உன் பிள்ளைங்க தான் உன்னுடைய எதிர்காலம். உன் பிள்ளைகளை தேவ பக்தியில வளர்க்கத்தான் உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன். உன் பிள்ளைகளை மனம் போன போக்களை விட்டுட்டு நீ வாழ்ந்தியனா உன் உழைப்பு, உன் ஆற்றல், உன் நேரம் எல்லாம் ஒரு செகண்ட்ல சர்ன்னு போயிடும். ஏன்னா அவன் துன்மார்க்கமா மாறிட்டானா, அந்த பெண்ணு துன்மார்க்கமா மாறிட்டாள்னா உன் சொத்தை நீ இழப்ப, உன் பணத்தை இழப்ப, உன் நேரத்தை இழப்ப, உன் நிம்மதியை இழப்ப. அதனால முதல்ல நீ தான் கடவுளுக்கு பை பண்ணுன்றார் பெற்றோரை பார்த்து. நீ சீரியல் நாடகத்துக்கு அடிமையா இருந்துக்குன்னு ஒரு நாள்ல ஜபமே செய்யாம வேத வசனமே வாசிக்காம, ஊழியக்கார் சொன்னாரு மீட்டிங் வச்சிருக்கேன்னு சொல்லி சீக்கிரம் இன்னி மறுநாளே ஆயத்தம் ஆயிட்டு முந்தின நாளே எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு மீட்டிங்கு போனோம். நானும் என் பிள்ளைகளை போய் மீட்டிங்ல உட்காரணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை எழுதணும், சத்தியத்தை தியானிக்கணும் என்ற ஒரு அக்கறை இல்லாம அப்படியே காத்தோட்டமா கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்தா அவங்கள பார்த்தா சொல்றாரு, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி கடிந்து. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, கடிந்து கொண்டார் இல்லையா, கடிந்து கொள்ளும் போது தூக்கம் வர மாதிரி நடிக்கிறது, கோட்டு வாங்கி விடுறது. நான் இங்க பாக்குறேன், ஒரு சத்தியத்தை கடிந்து கொள்ளும் பொழுது அப்படி கண்டுக்காம மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி நடிக்கிறது, போர் அடிக்கிற மாதிரி சீன் போறது. அந்த சீன்லாம் அது எனக்கு இல்ல. ஆகையால் நானும் 28 பாரு, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரல அப்ப சிரிச்சுக்கின்னு இருப்பேன். உங்க ஆபத்து காலத்துல உங்க ஜபத்தை கேட்க மாட்டேன், உங்க உபவாசத்தை அங்கீகரிக்க மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் இயேசுவே 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 இயேசுவேன்னா கூட நான் ஒன்னும் கண்டுக்க மாட்டேன். உங்க ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது கடவுள் சிரிப்பாராம். ஏன்னா இந்த பொண்ணு, இந்த பையன், ஊழியக்காரர் சத்தியத்தை பேசும்பொழுது சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க. இவங்க சத்தியத்தை போய் தான் உடன் படித்தவர்களுக்கு, உடன் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லல. இவங்க போய் அங்க சினிமாக்காரனை பத்தி பேசியிருந்தாங்க, சினிமா ஹீரோக்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, சினிமா பாடல்களை ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க. அததான் இன்ஸ்டாகிராம்ல அப்பா பாக்குறது கிடையாது, அம்மா பாக்குறது கிடையாது, பாஸ்டர் பாக்குறது கிடையாது. எல்லா கன்றாவையும் அந்த இன்ஸ்டாகிராம்ல பண்ணி லாக் பண்ணி வைக்கிறது. நீ யார லாக் பண்ற? உன்னை நீ லாக் பண்ணிக்கிற. அப்புறம் பாருங்க, ஆபத்து வருமா, இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஐயா லாக் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய பேர், நிறைய பாலிப் பசங்களை பாக்குறேன் நானு, அப்பா அம்மாவுக்கு தரக்கூட சொல்லி லாக் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் லாக் பண்ற? ஏன் பாஸ்டராக நான் லாக் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? பாஸ்டர் பேஸ்புக் லாக் பண்ணி வச்சுக்கிறாரு, பாஸ்டர் இன்ஸ்டாகிராம் லாக் பண்ணி வைக்கிறாருன்னா, பாஸ்டர் ஏதோடா ஏன்டா லாக் பண்ணா கேட்க மாட்டோம். ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஏன் இன்ஸ்டாகிராம் லாக் பண்ற? why you lock your Instagram, your Facebook, your WhatsApp? you are the thief of the God's side. திருட, நீ திருட, நீ திருடி கடவுளுக்கு முன்னாடி. இந்த திருடி திருடனை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூழாவரி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கம் இடுக்கண் உங்கள் மேல் வரும்போது நான் சிரிப்பேன். இந்த சர்ச்சை, ரட்சிப்பு, மன திரும்புதல், ஊழியம், உபவாசம், ஊழியக்காரங்க தங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் சுவிசேஷம் பண்றாங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது. ஆனா சத்தியத்துக்காக அவரை விட்டுட்டு யோனா மாதிரி ஓடனா நொறுக்கி தீக்கினது போடுறாரு. நீ எங்கடா ஓடுற? என் வேலையை விட்டுட்டு நீ எங்க ஓடுற? அப்ப தேவன் ஊழியர்களையே அப்படி புழிஞ்சுதான் கொண்டு வர்றாரு. நான் கொடுத்த வேலையை விட்டுட்டு நீ எங்கடா ஓடுற? இவ்வளவு அர்ப்பணிப்பு வாழ்ற ஊழியர்களை அசட்ட பண்ணிட்டு கிண்டா அவங்க ஒரு ஜபம் வச்சா வர்றது கிடையாது. வீட்டுல உட்காந்து நாடகம் பார்த்துனுக்குது, செல்போனை நோண்டினுக்குது. வீட்டுல ஒரு குறிப்பிட்ட விசேஷ கூட்டம் வச்சா வர்றது கிடையாது. கேட்டா துணி துவைக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், இதை எழுதணும், அதை எழுதணும், நக்கல் பண்றது, வேணுன்ட்டு பொய் சொல்றது. அப்ப சொல்றாரு, இடுக்கண் உங்கள் மேல் வரும்போது நான் சிரிப்பேன், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க. ஜபத்தை அசட்டை செய்கிறவன், ஊழியத்தை அசட்டை செய்கிறவன், சபையின் கூட்டங்களை அசட்டை செய்கிறவன், ஃப்ரீயா இருந்தோம் வெறுப்பு வெறுப்பு. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுதான், அதை பத்தி என்ன போடுறாங்களா, ட்ரெய்லர் போடுறாங்க, டிவில டிஸ்கஸ் பண்றாங்க. மலேசியால அந்த ஹீரோ
போய் படக்காட்சி இப்பதான் திறந்துட்டு வந்தாருல்ல, பாட்டு விழா வெளியிட்டு வந்தார்ல, அதை பத்தி இன்னைக்கு சன் டிவில போட போறாங்களா? இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, ஊழியத்துக்கு வான்னு கூடு கொடுப்பார். நம்ம ஏமா உங்க பொண்ணு வரல? பாஸ்டர் ஹோம்வொர்க் அதிகமா இருக்குதான். ஹோம்வொர்க்கா எழுதான்னு போய் பார்த்தா ஹீரோ வெளியிட்ட கேசட்டை பாத்துக்கிறாங்க உட்காந்து எல்லாம். எவ்வளவு நக்கல்ல இது, எவ்வளவு நக்கல்ல. இவங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், நகை வாங்கணும், நட்டு வாங்கணும். ஊழியக்காரன் மட்டும் ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து ஓடா தேஞ்சி ஒண்ணு இல்லாத உட்காந்துக்கணும். இத பாக்குறாருல ஆண்டவர், என் புள்ள அவமானத்தை நிந்தைகளை சுமந்து, அது நானா இருக்கலாம், டேவிட் ஐயாவா இருக்கலாம், எங்களை போன்ற ஊழியர்களா இருக்கலாம், தங்க வாழ்க்கையை தத்தம் செய்து எல்லாரும் கார்ல போகும்போது காரு வாங்கக்கூடிய திறமைகள் கிருபைகள் இருந்தும் சுவிசேஷத்துக்காக தொழிலை விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் எங்களை நாங்களே தரித்திரராக்கி கொண்டு வாழும் பொழுது அந்த ஊழியக்காரனை அசட்டை பண்ணிட்டு, அவன் வைக்கிற கூட்டத்தை அசட்டை பண்ணிட்டு, அவன் சொல்ற அறிவிப்புகளை அசட்டை பண்ணிட்டு நக்கலா நையாண்டியா இருந்தா விட்டுருவாரா ஆண்டவர்? இதுக்காக அவங்களை ரட்சித்திருக்கிறார், இதுக்காக அவங்களை ரட்சித்திருக்கிறார். உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே நற்செய்தி பண்ணலன்னா வியாதி வந்துடும். எவ்வளவு பேரை பார்த்துட்டோம். உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே நற்செய்தி போய் சொல்லலன்னா இவ்வளவு மாத்திரை வாங்கி போட்டுக்கின்னு டெஸ்ட் பண்ணிக்கின்னு அங்க ஓடிக்கின்னு இங்க ஓடிக்கின்னு உக்காந்துக்கின்னு கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, ஸ்வீட் சாப்பிடாத, கேக்கு சாப்பிடாத, பிரியாணி சாப்பிடாத ஒரு பெரிய லிஸ்ட் வரும். நல்லா இருக்கும் பொழுது கர்த்தர் உடம்பு நல்லா கண்ணு நல்லா இருக்கும் பொழுது போய் 4 பேர் 4 சொந்தக்கார வீட்டுக்கு போய், உடம்பு நல்லா இருக்கும் பொழுது 4 சொந்தக்கார வீட்டுங்களுக்கு போய் உங்களை தான் பார்க்க வந்தேன். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என் அண்ணன் தம்பி கூட என்னை வந்து பார்க்க மாட்டானே, இவங்க தூரத்து சொந்தம் தானே, இவங்க வந்து என்னை பாக்குறாங்களே, என்ன வந்தீங்க? ஏசப்பா அவங்களை பார்க்க சொன்னார். கால் நல்லா இருக்கும் பொழுது அவங்கள தேடின்னு போறது, பைக் இருக்கும் பொழுதே எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபைகளை அசட்டை செய்யும் பொழுது, தேவன கிருபையை போக்கடிக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் பிராக்டிகலா நடக்குதுங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சித்தது அவருக்காகத்தான். அவரு அசட்டை பண்ணிட்டு அவருடைய வேலைகளை அசட்டை பண்ணிட்டு மாம்சம் மனசும் விரும்பின செய்யும் பொழுது பல உபாதைகள் வந்துற போது ஆண்டவர் சிரிப்பார். ஆண்டவரே நடக்கவே முள்ளப்பா, சாப்பிடவே முள்ளப்பா, சிரிப்பேன்றார் ஆண்டவர். நல்லா இருக்கும் பொழுது எவ்வளவு கத்திங்கன்னா ஊழியக்காரங்க, அவங்க நான் தலையெழுத்தா, அவங்களுக்கு நான் கியா கார் வாங்கி போக தெரியாதா? ஒரு 50,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி ஒரு 5,000 டிவில ஒரு வேன் எடுத்து போக தெரியாதா? அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல லட்சங்களை சம்பாதிக்க முடியாதா? உங்களுக்காக நான் ஒரு நல்ல மெய்ப்பனை கொடுத்தேன், அந்த மெய்ப்பனை அசட்டை பண்ணிட்டு அவனுடைய குறிப்புகளை அசட்டை பண்ணிட்டு உன் சொந்த வழியில் நடந்த இல்லையா? நான் ஆகடியம் பண்ணுவேன். அப்புறம் என்னவா? நான் என்ன பண்ணுவேன்? சிரிப்பேன்றார். அப்புறம் நான் கொடுக்க மாட்டேன். இப்பதான் அதிகால ஜபம், இப்பதான் அதிகால ஜபம். பாஸ்டர் சொன்னப்போ ஊழியம் வரல, இப்பதான் ஊழியம். ஏன்னா பெரிய ஆப்பு வந்துக்குது இப்போ. ஹலோ, இதெல்லாம் நடக்குதுங்க, இதெல்லாம் நடக்குது. தயவு செய்து இந்த புதிய வருஷத்துல புதிய தீர்மானம், இயேசுக்காக நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதாக. என் வாயின் வார்த்தையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் வார்த்தையெல்லாம் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா
புரியுதுங்களா? அப்போ அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். 29 அறிவு அறிவு அறிவு. ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது முழு வேதாகமத்தை படிங்கன்னு பாஸ்டர் சொல்லி கொடுக்குறான். ஆனா வாலிப பிள்ளைங்க படிக்கிறதே கிடையாது. இந்த அறிவை வெறுக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஐயோ. அது என் வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, என் வீட்டுல இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அத்த வீட்டுல இருந்தாலும் ஏன்னா அதாங்க உண்மை. அதான் உண்மை. நாட்டு இப்ப நாடு எப்படி போயிட்டு இருக்குது. ஒரு முறை நாங்க இங்க ஜெபம் பண்ணுகிறோம். நாங்க இங்க ஜெபம் பண்ணதப்போ நோட்டீஸ் எடுத்து கொடுத்தானுங்க பசங்க. நோட்டீஸ் எடுத்து கொரோனா வரப்போகுதுன்னு. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு, இவனுங்களுக்கு இதே வேலை தம்பா பயமுறுத்துவானுக்கு சொல்லி தூக்கி போட்டார். கரெக்டா அந்த ஐயா சொன்ன மாதிரி கொரோனா வந்தது. வின்சென்ட் செல்வகுமார் ஒரு ஐயா கரெக்டா வந்தது. யார அசட்ட பண்ணாரோ அந்த பாஸ்டர் 2 முறை கொரோனால அஃபெக்ட் ஆனாரு. அவரே சொன்னாரு, எப்பா நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிருந்தோம் உன் சர்ச்சில் 2 பசங்கத்தை குத்துட்டு போனானுங்க. அப்போ இவனுக்கு இப்படியேதாவா போய் தீர்ந்த சொல்லுப்பான்னு சொன்ன செவிட்டி வச்சிட்டேன். கரெக்டா அந்த ஐயா சொன்ன மாதிரி கொரோனா வந்தது. 2 முறை நான் கொரோனா பாதிக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. இப்ப அதே ஐயா என்ன சொல்லிருக்காரா, வாலிப பிள்ளைகள் டீனேஜ் 13 to 19 வாலிப பிள்ளைகளை சத்துரு ஆக்ரோஷமா பிடிச்சு அழிக்க போறா. ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வாலிப பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள கட்டுங்க, ஜபத்துல கட்டுங்க, உபவாசத்துல. வாலிப பிள்ளைகளை கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. கரெக்டா அவரு முந்தா நாள் சொல்றாரு. நேத்து ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, ஒரு பையன் இந்த மாதிரி பிரம்ம புடிச்ச மாதிரி அப்பா அம்மா ஏதோ சொன்னாங்க சொல்லிட்டு நேரா எழுந்து போயிட்டானா. ஒரு நாள் முழுசும் காணும். அப்பா அம்மா வயிறு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும். மறுநாள் அதே பிரம்ம புடிச்ச மாதிரி வரான். பிள்ளைங்க செல்போனை வச்சு என்ன பண்ணுது யாரும் கவனிக்கிறது கிடையாது. குழந்தை சும்மா செல்போன் தான் பாத்துக்குது. குழந்தை எது 17 வயசு பொண்ணு குழந்தையா, என்னவா குழந்தையா கேட்டா நீ யோகியமா நம்ம புத்தி. ஐயா டேவிட் ஐயா என்ன புத்தி எனக்கு புத்திமதி சொல்றாரு. உடனே நான் அவருக்கு திருப்புறது, இவர் யோகியமா இவரு அப்படி தப்பு தானே இது. ஒருத்தர் நல்லது சொல்றாங்க, ஐயோ ஆண்டவரே நன்றிப்பா என்னை கடிந்து கொண்டீங்க, நீ யோகியமா உன் குடும்பம் யோகியமா, இதெல்லாம் திமிரு தானே இதெல்லாம். அந்த ஐயா கரெக்டா சொல்லி இருக்கிறாரு. அவரு அந்த பாஸ்டர் சொன்னார். அத நேத்து ஒரு சகோதரி இப்படி சொல்றாங்க பாரு, ஒரு அறிகுறியை காட்டுறாரு. வாலிப பசங்க ஜபத்துல இல்ல, வசன தியானம் இல்ல, இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை, பேஸ்புக்கு அடிமை, வாட்ஸ்அப்புக்கு அடிமை, திருட்டு லாக் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் உருப்படாதுங்க, உருப்படாது. அது சபையிலே இருந்தா கூட சரி. நாளைக்கு யார கேரண்டி பண்ண முடியாது. அந்த பொண்ணு எப்படிங்க, அவங்க பெற்றோரை விசாரிச்சீங்க நீங்க, நமக்கு தெரியாதுங்க அதை பத்தி. அப்படிதான் சொல்ல முடியும். உண்மை தானே. ஊழியக்கார போய் சொல்ல முடியுமா? சூப்பர் பொண்ணுங்க, பைபிளை பிரிச்சிருந்தா அப்படியே 10 அதிகாரம் வாசிங்க, அப்படியே ஊழியம் பண்ணுங்க, போய் சொல்ல முடியுமா? போய் சொல்ல முடியுமா? பி கேர்ஃபுல். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்க அதை தெரிஞ்சுக்கல. அவங்க இன்ஸ்டாகிராம தெரிஞ்சுக்கினாங்க, பேஸ்புக்க தெரிஞ்சுக்கினாங்க. அப்பா அம்மாக்கு தெரியாத லாக் பண்ணி போட்டோங்களை அனுப்புறதோ, போட்டோங்களை பாக்குறதோ, சினிமா பாட்டுங்களை வைக்கிறதோ, டியூன போறதோ, அதை போடுறது, இதெல்லாம் அவங்க அப்படியே மதிமயங்க இருந்தாங்க. அப்புறம் என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. கொஞ்சம் மனசாட்சி கை வைங்கள. இப்ப பாஸ்டர் பேசுறது கசப்பா இருக்குல்ல, நான் பேசுறது கசப்பா இருக்குல்ல, கொஞ்சம் மனசாட்சி கை வச்சு போன வருஷம் முழுவதும் 1 மணி நேரம் நான் டெய்லி செலவழிச்சேன். கொஞ்சம் யோசிங்க. இல்ல முழு வேதாகமத்தை நான் வாசித்து முடிச்சேன். கொஞ்சம் முழு வேதாகமத்தை நான் வாசித்து முடிச்சேன். இத செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன அயோக்கியன்னு சொல்லலாம். இவர்னா இப்படி பேசுறாரு, கொஞ்சம் யோசிக்கல. முழு வேதாகமத்தை 365 நாள் இருக்குது. நம்ம பைபிள்ல டெய்லி 3 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம். முடிச்சோம் நம்ம முடிச்சிருப்போமா? இப்ப நம்ம பாவம் தானே செய்யறோம். நம்ம எவ்வளவு பேச்சு பேசுறோம். நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். முடிச்சுமாப்பா நம்ம பாவம் தானே செய்யறோம். அப்ப நம்ம காணிக்கை அங்கீகரிப்பாரா? நான் காணிக்கை குத்தன பாஸ்டருக்கு என்னையா ஆண்டர் ஆசீர்வதிக்கல. கேட்டா ஆண்டர் சொல்றாரு, நீ பாஸ்டருக்கு பணம் கொடுத்தப்பா, நீ எனக்கு நேரம் கொடுத்தியா?
3 அதிகாரம் வாசித்தியா ஒரு நாள்ல? நான் ஏற்கனவே சொன்னேன், பேம்ப்ளெட் 5 ரூபா 10 ரூபா வித்துக்கிறான். என்னத்தம்மா இன்னைக்கு 4ஆம் தேதியா? 4ஆம் தேதி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரம் 4வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் அதை தான் எழுத செய்யணும். அதை செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கணும். அதை செய்யாம இங்க வந்து உருகி உருகி பாட்டு பாடுறதோ, உருகி உருகி ஆராதிக்கிறதோ, அது அப்பட்டமான ஏமாத்து வேலை. இப்போ இந்த 2026 கிரமமான ஜப வாழ்க்கை, டெய்லி 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நமக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைக்காக, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். எவ்வளோ பாவம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம செல்போனை லாக் பண்ணி சினிமா பாட்டை கேட்டுக்கின்னு, சினிமா பண்ணிக்கின்னு, டம் அடிச்சுக்கின்னு, புளிப்பு போட்டுக்கின்னு, ஆன்ஸ் அடிச்சுக்கின்னு, பீர் அடிச்சுக்கின்னு, பிராண்டி அடிச்சுக்கின்னு, தேவாலயமான என் சரீரத்தை நான் கெடுத்தப்பா, என் பாவத்தை மன்னியும். இதுதாங்க மனம் திரும்புதல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கிறிஸ்தவத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இதுலயே தள்ளாடிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட மக்கள் சபையில இவங்க வந்து அழுகி போன ஆப்பிள் மாரி, மற்ற ஆப்பிளையோ அழுகிட செய்டுவாங்க. அழுகி போன தக்காளி மாரி, ஜபம் இல்லாத, வேத தியானம் இல்லாத ஒரு மனித அழுகி போன தக்காளி மாரி, இந்த தக்காளி மற்ற தக்காளிகளை நாசப்பட்டிடும். இந்த செத்து போன மனுஷன் நாத்தடிப்பான், மற்றவங்க வந்து அங்க இருக்க முடியாது, ஓடி போயிடுவான். அதனாலதான் செத்து போன ஆட்கள் நிறைஞ்ச சபை வளராது. செத்து போன பாஸ்டர் நடத்துகிற சபை வளராது. செத்து போன ஆட்கள் இருக்கிற சபை, ஆவியில செத்து போன ஆட்கள் சபை வளரவே வளராது. வந்த மக்களையும் அவங்க துரத்தி வச்சிருவாங்க. செத்து போனவங்க கிட்ட யாராவது உட்காருவாங்களா? ஒரு பாடி செத்து நாரிங்க எடுக்குது, அங்க யாராவது உட்காந்து சோறு சாப்பிடுவாங்களா? அதே தான், செத்து போன மக்களால் நிறைந்த சபை, புது ஆட்கள் வந்தா கூட ஒண்ணு அவங்க செத்து போயிடுவாங்க, அவங்க ஓடிடுவாங்க. கொஞ்சம் யோசிக்கல. பாஸ்டர் ஆகிய நான் போன வருஷம் முழு வேதாகமத்தை வாசித்து முடித்தேனா? பாஸ்டர் ஆகிய நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தானா ஜபத்துல? பாஸ்டர் ஆகிய நான் 6 நாள் என் சொந்த வேலையை செய்யறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 1 மணி நேரம் நான் நற்செய்தி பணி பண்ணனா? நம்ம எல்லாரும் யோசிப்போமே. இதெல்லாம் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. இதெல்லாம் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுங்க. அதுக்குதான் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. நம்மளை ரட்சித்தது அதுக்குதான். 6 நாள் நான் சமைக்கிறேன், காலையில சமைக்கிறேன், மதியம் சமைக்கிறேன், நைட்டு சமைக்கிறேன். 6 நாள் நான் பணம் சம்பாதிக்கிறேன். 6 நாள் நான் ஓட்டி வேலை செய்யறேன். 6 நாள் டியூஷன் எடுக்கிறேன். 6 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன், எக்ஸ்ட்ரா ஓடுறேன், எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறேன். ஆனா இயேசுவுக்கு ஒரே 1 மணி நேரம் நான் போய் இயேசுவை பற்றி ஒரு பேப்பர் கொடுத்தனா, ஒரு 10 ஒரு 100 பேருக்கு வாயை திறந்து இயேசு உயிரோடு இருக்கிறாருப்பா, நீ ஏன்பா குடிக்கணும், நீ ஏன்பா சிகரெட் பிடிக்கணும், நீ ஏன்பா உன் மனைவியோடு சண்டை போடணும், வாயை திறந்து இயேசுவை பத்தி சொல்லி இருப்பேனா? அப்ப நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பாவம். அது நானா இருந்தாலும் சரி, ஆமோஸா இருந்தாலும் சரி, சுவிசேஷ வேலை செய்யல, தினமும் ஜெபிக்கல, தினமும் வேத வாசிக்கலன்னா நான் கடவுளுக்கு முன்னாடி அருவருப்பானவன். கடவுளுக்கு முன்னாடி இந்த அருவருப்பானவன் இருக்கிற சபையில அந்த சபை வளராது, அந்த சபை பெருகாது. அந்த சபை இயேசுவின் சீஷர்களா மாறவே மாட்டாங்க. வந்த மக்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. அவங்க எதிர கோபத்தை காட்டுறது, எரிச்சலை காட்டுறது, அவங்க கிட்ட ஓடு கத்துறது, அவங்க சண்டை போடுறது, அவங்க இருதயத்தை கிழிச்சு ஐயோ இதனடா கும்பல் சில்லாவேலையா கும்பலாகுதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க வர ஆட்கள். இங்க பார்த்தா அன்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல, தூய்மை இல்ல, ஜபவாஞ்சை இல்ல, ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறாங்க மக்கள். ஒரு ஸ்தோத்திரம் இல்ல, ஒரு புன்முறுவல் இல்ல, ஒரு அன்பு இல்ல, ஒரு போன் பண்ணி விசாரிக்க மாட்டாங்க. பாஸ்டரா அப்படிதான், பாஸ்டரமா அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அந்த கதவு திறந்துக்குது, அடுத்தது சபை எப்போதும் மூடிதான் இருக்குது. எவ்வளவு வைத்தறிச்சல் தேவனுக்கு, தேவனுக்கு எவ்வளவு வைத்தறிச்சல். அப்ப என்ன பார்த்து கேட்பாரு இல்லையா, இதனடா சூப்பர் இதனடா இதுவாடா இது சேட்டு கடையா இது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் திறந்து வைக்கிற, அப்புறம் நீ என்ன பண்ற, உன் பொண்டாட்டி என்ன பண்ற, உன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, உன் ஆட்கள் என்ன பண்றாங்க, உன் சபைக்கு வராங்களே அவங்க என்ன பண்றாங்க, கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? சீர்படுவோம். ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை நான் 365 நாள்ல இந்த வேதத்தை நான் அசட்டை பண்ணிட்டேன்ப்பா. படிச்சேன், நகை வாங்கினேன், பைக் வாங்கினேன், ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், ஏசி வாங்கினேன், வாஷிங் மிஷின் வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன், எல்லாம் மாம்சத்துக்காக. ஆவிக்கு ஒண்ணுமே இல்லை. பைபிளை படிக்கல, ஜெபிக்கல, தேசத்துக்கான ஜப குறிப்பு வருது, மிஷனரிங்க அடிக்கப்படுறான்,
உதைக்கப்படுறான், அவனுக்காக கொஞ்ச நேரம் கூட கண்ணீரோடு ஜெபிக்கல, நான் மட்டும் நல்லா சாப்பிடுறேன். அப்ப பிரச்சனை இங்க திரும்பிச்சனா? வட இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை அப்படியே தமிழ்நாடுக்கு திரும்பிச்சனா? நம்மள பூந்து அடிச்சானா? நம்ம பிசினஸ் புடுங்கலானா? இவன் கிறிஸ்தவன், இவனுக்கு தொழில் தரக்கூடாதுன்னு RSS கர்த்தரை எழுப்பி விட்டாருன்னா பூவாக்கு எங்க போவோம்? இவன் கிறிஸ்தவன், இவன் மதம் திரும்பலனா இவனுக்கு தொழில் தராதீங்கன்னு சொல்லிட்டு RSS கர்த்தர் தூக்கி விட்டாருன்னா அப்ப என்னது பணம் சம்பாதிப்போம்? யோசிங்க. அதனாலதான் சொல்றாரு, நீ நல்லா இருக்கும் பொழுது நீ இப்படி இருந்தியானா பிரச்சனை வரும் பொழுது என்னப்பா பண்ணுவ? நிறைய வசனங்கள் இருக்குது, வசனத்தை பாருங்க அங்க. அப்ப என்ன சொல்றாரு கர்த்தரு? ஆகையால் 30ஆம் வசனம், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. தம்பி புளிப்பு, ஒரு பையன் ரட்சிக்கப்பட்ட பையன் ஒரு நாள் பார்த்தா வாயில புளிப்பு வச்சுங்கிறான். சின்ன பையன், அவன் புளிப்பு. ரட்சிக்கப்பட்ட பையன் ஊழியத்துல வர புளிப்பு. ஏன் புளிப்பு? அவன்கிட்ட ஜபம் இல்ல. அப்புறம் கேட்டா அவன் புளிப்பட்டம் போல தண்ணியை அடிக்கிறான்றாங்க. எப்படி? ரட்சிக்கப்பட்ட பையன், 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட பையன் ஆண்டவர் பாக்கெட் நிறைய பணம் கொடுத்துக்கிறாரு இப்போ. பத்தியா? அப்ப பணம் திருப்திப்படுத்தாது. தொழிலை பத்தி நான் பேசுறேன், வியாபாரத்தை பத்தி பேசுறேன். எதுக்குன்னா இல்லாத மக்களுக்கு பேசுறேன், கோட்டீஸ்வரனுக்கு அதை பேசல. ஒண்ணும் தெரியாத ஆட்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு 10 ரூபாய் சம்பாதிப்பாங்க, புத்திமதியில் தெரியாத ஆட்களுக்கு அதை சொல்றோம். பணக்காரனையே பணக்காரனுக்கு ஆகிறதுக்காக அதை பேசல நம்ம. ஆனா 10 ரூபாய் கூட இல்லாத பையன் இப்ப டெய்லி 1000 ரூபாய் பாக்குறான். 1000 ரூபாய் பாக்குறவன் அவன் ஒழுங்கா உட்காந்து வேதம் வாசித்தானா பரிசுத்த ஆவி சத்தியத்தின் மூலம் அவனை கட்டி இருப்பார். அவன் ஒழுங்கா உட்காந்து தனி ஜெபம் பண்ணியிருந்தானா பரிசுத்த ஆவியானவர் அவனை உள்ளான மனுஷனை பலப்படுத்தி இருப்பார். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஊழியர்களோடு இணைஞ்சு ஊழியத்துக்கு வந்திருந்தானா பரிசுத்த ஆவியானவர் வரங்களால் அவனை நிரப்பியிருப்பார். இது எதுவுமே செய்யல. ஆனா 10 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சவன் இப்ப 1000 ரூபாய் 1200 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். கொழுப்பு நான் வந்துச்சு, கொழுப்பு. இதான் சொல்றாரு, பணம் பணம் பண ஆசை. இதுக்குதான் சொல்றாரு, நீ தேவன் மேல ஆசையை விட்டுட்டியப்பா, நம்ம ஜெபிக்கிறியப்பா, புது புது ட்ரெஸ் போடுற, தேவனுக்கிட்ட முழு பைபிளை வாசித்தியா? டைம் டேபிள் வச்சு இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி, இன்னைக்கு என்ன அதிகாரம் படிக்கணும், அந்த டைம் டேபிள் உங்ககிட்ட இருக்குதா? CLSல விக்குது, அத போய் வாங்கினியா? இல்ல செல்போன்லயே வருது, பைபிள் கேலண்டர், இன்றைக்கு என்ன அதிகாரம் வாசிக்கணும் வருது. அதை பத்தி யாருக்கிட்ட கேட்டியா? டெய்லி நான் பைபிள் வாசிக்கணும் காலையில, இன்னைக்கு என்ன அதிகாரம்? டெய்லி 1 மணி நேரம் ஜெபிச்சியா? திறப்பினால உன் மனைவிக்காக ஜெபம் பண்ணியா? உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியா? உன் கணவருக்காக இல்ல. ஆனா டெய்லி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், தூங்குறோம். இப்ப பாருங்க, அந்த தம்பி ஜபத்தை விட்டுட்டான், தேவனோடு இருக்கிற உறவை விட்டுட்டான். தேவ உறவை விட்டதுனால ஆவியாருடைய வல்லமை அவனுக்குள்ள இல்ல, குறைஞ்சு போச்சு. பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி தான். செல்போன் சார்ஜ் போடுறோம், ஒரு நாள் முழுசும் போன் இருக்குது, வீடியோ எடுக்கிற எல்லாம் பண்றோம், சாயங்காலம் பார்த்தா மொத்தம் குறைஞ்சு போகுது. இப்ப அவனுக்குள்ள இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை சார்ஜ் குறைஞ்சிச்சு. இப்ப பணம் வந்ததும் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, நேரா ஒயின் ஷாப் போறான், சும்மா வாங்கி ஒரு பீர் அடிச்சா. இன்னைக்கு குவார்டர் இல்லாம அவர் இருக்குது இல்லை. இன்னைக்கு புரியுதுங்களா? ஏசியான் தேவை, ஏசியான் தேவை. ஏசியாமா தேவை? ஏசி இல்லைன்னா பரிசுத்தமா இருக்க முடியாது, ஏசி இல்லைன்னா அபிஷேகம் இருக்காது, ஏசி இல்லைன்னா படிப்பை ஒழுங்கா பயன்படுத்த முடியாது, ஏசி இல்லைன்னா பணத்தை ஒழுங்கா பயன்படுத்த முடியாது, ஏசி இல்லைன்னா குடும்பத்தை ஒழுங்கா பயன்படுத்த முடியாது. ஏசி இல்லாம குடும்பம் நடத்தினா குடும்பம் அப்படிதான், படிப்பு தாறுமாறாயிடும், பழக்க வழக்கங்கள் தாறுமாறாயிடும். புரியுதா? இன்னைக்கு குவார்டர் இல்லாம அவரால் இருக்க முடியல. ஏன்? இயேசுவை விட்டுட்டான், இயேசுவை விட்டுட்டான். தயவு செய்து இயேசுவை விட்டுட்டான். வாலிப பசங்கள இயேசு ஆண்டவர் கிட்ட பாவ மன்னிப்புகள். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் இன்ஸ்டாகிராம லாக் பண்ணி வச்சேன், என் பாவத்தை மன்னியும். அது பாவம். என் மனைவிக்கு தெரியாம என் இன்ஸ்டாகிராம லாக் பண்ணி வைக்கிறேன், என் மனைவி சும்மா இருக்குமா? அப்ப லாக் பண்ணணும்னா அர்த்தம் ஏதோ சம்திங் அங்க இருக்குது. என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும். இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, சத்தியம் சொல்லி போடுங்க. வாலிப பிள்ளைகளே வாங்க, நாம எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கலாம். பிள்ளைங்க எல்லாம் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டு பப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கலாச்சாரம் இதெல்லாம் பேசினா, ஏன் இதெல்லாம் பேசுறாரு இவரு, ஏன் இதெல்லாம் பேசுறாரு? அப்படித்தானே நீ விழிப்பா இருக்குன்னு சொல்லி பேசுற.
சபையில தான் பரிசுத்த வாட்டி, காலேஜுக்கு போனதும் அசுத்த வாட்டிகளா மாறிடுறாங்க. உலகத்தான் கூட அப்படி நடக்கிறது கிடையாது. உலகத்தால விட கேவலமா மாறிடுறாங்க. சாத்தா அப்படி மாத்திடுறான் அவங்கள. ஏன்னா சாத்தான் பார்த்துனுக்குறான், ரட்சிக்கப்பட்டியா, பரிசுத்த வாட்டியா மாத்தியா, உனக்கு பாக்குறேன் பாரு உனப்பா, நீ புள்ளிக்காக ஜபம் பண்ணல, சோத்தையே ஆக்கினுக்கிற, குழம்பையே ஆக்கினுக்கிற, இதுவே பண்ணுகிறனா, ஜபம் இல்ல உன் புள்ளிக்காகனா, உன் புள்ள சாத்தா வாரின்னு போயிடுவான். ஹலோ, தயவு செய்துமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இன்றைக்கு போய் இயேசுவை பத்தி சொன்னா நீ நல்லா இருப்பப்பா. இயேசுவை பத்தி சொல்ல மாட்ட, இவர் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு எனக்குன்னா அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது கடவுளும் அமைதியா இருப்பாரு. கடவுளே அமைதியா இருக்கும் பொழுது நம்ம போய் ஆண்டவரே பாரு, போடா 5 வருஷமா நீ கத்திங்க இந்திய, உன் வார்த்தையை கேட்டாங்களா அவங்க? உன் வார்த்தையை கேட்டாங்களா? போய் இயேசுவை பத்தி சொல்லு 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 சொன்னியே. கறி துண்ணாங்க, மீன் துண்ணாங்க, ஆட்டுக்கறி துண்ணாங்க, விதவிதமா பிரியாணி துண்ணாங்க, விதவிதமா கேசரி துண்ணாங்க. என்னை பத்தி போய் 10 பேரு சொல்லிருப்பாங்களா? எவ்வளவு உன்னை அசட்ட பண்ணாங்க, உன் வார்த்தையை அசட்ட பண்ணாங்க. நீ போடா, வேலையை போறா, நீ போய் கிராமத்துக்கு எதாவது போய் என்னை பத்தி சொல்லு. இந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் பத்துக்கிறான் பார், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு. இந்த ஹாஸ்பிட்டல் அனாதையா ஒருத்தக்கிறான் பார், அவனுக்கு போய் பிரெட் வாங்கி கொடு. நீ அவங்கள பத்தி என்கிட்ட கொண்டு வராதேன்றார். பி கேர்ஃபுல். புதிய உடன்படிக்கை ஊழியமா இது. ஏசப்பா நிர்வாண கோலத்துல நமக்காக நான் இதெல்லாம் ஏன் இவ்வளவு அனுபவபூர்வமா பேசுறேன்னா, நானும் உங்களை போல நிர்விசாரியா வாழ்ந்த ஆள் தான். நிர்விசாரியா வாழ்ந்து ஆண்டவரை அசட்ட பண்ணிட்டு, இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்பா அப்படின்னு ஆளுதான். எல்லாத்தையும் வச்சு நொறுக்கி பிழிஞ்சு வந்து ஆண்டவர் எங்களை நிக்க வச்சிருக்கிறார். பி கேர்ஃபுல். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசு. நான் இயேசு சும்மா புக்கு பற்றி ஏத்துக்கல, வரலாற்றின் ஆராய்ச்சி பண்ணி, இந்திய இதிகாசங்களை ஆராய்ச்சி பண்ணி, இந்து சமய நூல்களை படிச்சு, அதுல எல்லாம் இருப்பவர் இயேசு தான் அறிவுபூர்வமா அறிஞ்சுக்கிட்டு தண்ணி அடிக்க போனான். நல்லா கேட்டுங்க. அப்பதான் பணம் உன்னை தப்பு வைக்காதுப்பா. என்னோட வாலிப நாட்கள்ல சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட அப்புறம் வாலிப நாட்கள்ல பணம் உன்னை, அறிவு உன்னை காப்பாத்தாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க உன் பாட்டு, உன் திறமை, உன் பிரசங்க கலைகள் ஒண்ணுத்துக்கும் உதவாதப்பா. நான் உனக்குள் இருந்து உன்னை நடத்தணும். அப்ப என்ன, என்கிட்ட நேரம் செலவழிக்கிறியா? உன் இருதயம் பரிசுத்தமா இருக்குதா? பரிசுத்தாவியாகி நான் உனக்குள்ள வாழ்றேனா? இல்லாவிட்டால் உன் பணம், உன் படிப்பு, உன் தொழில் ஒன்னும் உன் கூட வராது. உன் ஆத்மா நரகத்துக்கு செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. 33ஆம் வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு செவி கொடுப்பா. சினிமா நடிகனுக்கு செவி கொடுக்காத, சினிமா பாடகருக்கு செவி கொடுக்காத, நாடக சீரியல் நாடகத்துக்கு செவி கொடுத்துருக்காத. உன் மூளை மழுங்கிடும், உன் புத்தி மாறிடும், கசப்பு பெருகிடும், வெறுப்பு பெருகிடும், கோபம் பெருகிடும், மூர்க்கம் பெருகிடும், உனக்குள்ள பழி வாங்குற புத்தி பெருகிடும் உன்கிட்ட. சீரியல் நாடகத்தை உட்காந்து பாத்தியனா? புரியுதா? நிறைய பேர் சோத்த அமைச்சிருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல விதவிதமா சோத்துக்கள் அமைச்சிருக்கிறாங்க. இவர்கள் பெருந்தீனிக்காரன் தரித்திரன் ஆவான். தயவு செய்து அதெல்லாம் அனுப்பாதீங்க. விருப்பப்பட்டா போய் வாங்கி சாப்பிடுங்க. சோறு சோறு சோறு, கறி, மீன், முட்டைனா சீக்கிரத்துல வியாதி வந்துடும் உங்களுக்கு. ஆமாங்க, சீக்கிரத்துல சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும், கடைசியில வாழ்க்கையில நவரவே முடியாது. அது மாதிரி ஆயிடுவீங்க. காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவில் கடுக்காய் சாப்பிட்டால் செய்றீங்களா? ரைட்டு, செய்றீங்களா? உங்க வீட்டுல இது 3 இருக்குதா? இல்லையே. அப்படிதான் கிறிஸ்தவம் மாறிடுச்சு. எல்லாம் வசனம் பேசுறாங்க வாயில. ஆமாமா ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யறியா? ஆமாமா கர்த்தரை காலையில தேடணும், காலையில தேடுறியா? ஆமாமா ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும், 4 அதிகாரம் வாசித்தியா? ஆமாமா சண்டே ஆனா ஏசப்பா பத்தி 4 பேருக்கு சொல்லணும், சொன்னியான்னு கேட்டா இல்ல, அவ்வளவுதான். ஹலோ, புரியுதுங்களாம்மா? புரியுதா? நான் ஏன்
குடும்பத்துல தூய்மை இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை. பாட்டு இருக்குது, பயங்கரமா பாட்டு பாடுவாங்க, அவங்க பயங்கரமா மோல் அடிப்பாங்க, தெரு தெருவா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா உள்ள போலு, உள்ளனாச்சு உள்ள போலு, உள்ள போல், உள்ள ஒண்ணு இல்ல. மரம் அரிச்சு போய்க்குது, உள்ள வெளியே பார்த்தா பல 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 இலை இருக்குது, பழம் இருக்குது, காய் இருக்குது, உள்ள பார்த்தா போலு. புரியுதா? உன் கணவர் ஒழுங்கா ஜெபிக்கிறாரா, வேதம் வாசிக்கிறாரா டெய்லி, அது உன் பொறுப்பு. உன் மனைவி டெய்லி ஜெபிக்கிறாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, அது உன் பொறுப்பு. நீங்க 2 பேருமே இணைஞ்சி இயேசுவை பத்தி போய் சொல்றீங்களா, அது நீங்க 2 பேரும் சேர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு. இதுல தவறும் பொழுது பிள்ளைகள் தவறி போயிட்டு அப்புறம் வருத்தப்படுத்தல அக்கறை. எனக்கும் அதே பாலிசி தான். அல்லேலூயா. பாருங்க, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. புரியுதா? வானம் பூமி அகன்று போச்சு. அப்புறம் என்னது? அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஒரு நாள்ல இந்த பூமியே ஒழிஞ்சு போகுது. இதுதாங்க நடத்துது ஊழியக்காரனை எது நடத்துது? இந்த சத்தியம் தான். இந்த சத்தியம் ஊழியக்காரருக்கு தெரியலன்னா அவனும் உலகத்தான போல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வாழ்க்கை வாழலாம். இல்லப்பா, இது இமை பொழுது இந்த பூமி ஒழிஞ்சு போயிடும், இந்த வானங்கள் ஒழிஞ்சு போயிடும், இந்த பூமி ஒழிஞ்சு போயிடும். ஒழியாத ஒருத்தர் வரப்போறார், இந்த பூமியில ஆள போறோம். அதுக்கு என் மனைவி என் கூட இருக்கணும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என் கூட இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணும்? நான் என்ன பரிசுத்தமானா இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். தினந்தோறும் அன்பிலே பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவியமே கர்த்தர் விரும்பும் அலங்காரமே, மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையில் மகிமை அலங்காரமே, மணவாளன் இயேசுவின் மணவாட்டி சபையில் மகிமை அலங்காரமே. உன்னை வேண்டும் தகப்பன முன்னே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உன்னை வேண்டும் தகப்பன முன்னே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் என எழுது. சொல்லுங்க, என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் என எழுது. பாரும் தந்தையே எங்கள் உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எங்கள் உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை, மனம் நொந்து வருகிறேன் பரிசுத்தம் எழுது. மனம் நொந்து வருகிறேன் பரிசுத்தம் எழுது. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்தத்தூயே, ஆரோக்கிய யுவேலையில் ஆடியாக ஜம்பாதிலோ, ஆரோக்கிய யுவேலையில் ஆடியாக ஜம்பாதிலோ. தயவு செய்து புரியுதா? சீரியஸா சொல்றேன். ஒரு நாளைக்கு கூட நான் இல்லாம போலாம், நாளைக்கு ஆர்டர் எடுத்துடலாம். உண்மைங்க, உண்மை. நாளைக்கு எடுத்துடலாம், அடுத்த வாரம் எடுத்துடலாம். இதெல்லாம் உண்மைகள், இதெல்லாம் உண்மை கிறிஸ்தவம். உண்மை கிறிஸ்தவம் சொல்ற. ஏன்னா என்னத்த இருக்குது வாழ்க்கையில? தேவனை நெருங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு தான் தோணுது மனசு. பொய்யும் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை, எங்க பார்த்தாலும் பொய் பித்தலாட்டு ஏமாத்து வேலை, எங்க பார்த்தாலும் ஊழல். ஐயா, எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் ஊழல், சாதி கிறிஸ்தவ தலைவர்களுக்குள்ளயா எங்க பார்த்தாலும் சாதி பாகுபாடு, பணம். சோ தப்பா சொல்ல வரல, சொல்றதுனால எட்ட மாட்டார். கோடி கோடி கோடின்னு சொல்லி இந்த 1 கோடியும் வரல. அவ்வளவுமா புரிதுங்களா ஐயா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம்.
ஃபர்ஸ்ட் குடும்பம். நம்ம குடும்பம். நம்ம கணவன் ஜெபம் பண்றானா? கணவன் ஜெபம் பண்ணாம நீ பணத்தை வாங்கி செலவழிச்சனா அந்த பணம் சாபம். அது தெரியுங்களா உங்களுக்கு? உங்கள் பணம் உங்கள் கணவன் தேவனோடு இல்லாமல் அவனுடைய உழைப்பை நீ வாங்கி சாப்பிட்டேனா அது சாபமா மாறும். ஆமாங்க. உன் கணவர் ஜெபம் பண்றது இல்ல, உன் கணவர் வேதம் வாசிக்கிறது இல்ல, உன் கணவர் கர்த்தருக்கென்று வாழ்றது இல்ல. ஊழியம் அப்புறம், ஊழியம் விட்டுருங்க, அது கடவுளும் நீங்களும். உன் கணவர் ஜெபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, ஆனா அவருடைய பணத்தை மட்டும் வாங்கி நீ செலவு பண்றனா அது சாபமா மாறும். உண்மை, அது சாபம். சாபம் என்னது? அந்த பணத்தை நீ நிம்மதியா சாப்பிட முடியாது, அது பல்வேறு விதத்துல ஓடிடும். அப்ப நீ யாருக்கு கவனம் செலுத்தணும்? உன் கணவர் கொடுக்கிற பணத்தின் மேல உன் கண் இருக்கணுமா, அவன் ஆத்மா மீது உன் கண் இருக்கணுமா? சொல்லு, சொல்லுங்க. உன் கணவர் கொடுக்கிற பணத்தின் மீது உனக்கு கண் இருக்கணுமா, அவன் ஆத்மா மீது உனக்கு கண் இருக்கணுமா? இதுதான் பரிசுத்த வைராக்கியம். இப்ப சண்டை போடு. இதுக்குதான் சொன்னாரு, தகப்பனையும் தாயையும் பிரிக்க வந்தார். எதுக்கு பிரிக்க வந்தாரு? அவர் பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, சத்தியத்தின் நிமித்தம் ஒரு பிரிவினை உண்டாவது. டேய், நீ ஜெபம் பண்ணாம என்ன தொடாதடா. சொல்லி பாரு, நீ ஜெபம் பண்ணாம என்ன தொடாத. கர்த்தரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நீ பாவி, என் சரீரத்தை தொட உனக்கு அருகதை இல்லைன்னு வைராக்கியமா நின்னு பாரு. பயபக்தி உண்டாகும், பயபக்தி உண்டாகும். என்னப்பா உனக்குள்ள பாடப்பா, இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லி தரல. உண்மைங்க, உண்மை. விளையாட்டு சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. எவ்வளவு பிள்ளைங்க இன்னைக்கு சத்துரு வாரின்னு போறான், சத்துரு வாரின்னு போறாங்க, சத்துரு வாரின்னு போறான். ஒரு பாப்பா ஒரு பையன் ஏமாத்துட்டான். போஸ்கோ சட்டம் வந்துருச்சு. என்னது? போக்சோவா? போக்சோ. ஜீப்ல எட்டும் போறாங்க. அந்த பாப்பாவுடைய அப்பா அம்மா ஜீப்ல எட்டும் போறாங்க. ஒரு போலீஸ்காரச்சி போன் பேசுறது, 4 ஆம்பளை கிட்ட பேசுறது. பல்கரா வருதா? போலீஸ் வேலை, போலீஸ் வேலை. எந்த வேலையா இருந்தாலுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல, ஒரு மனுஷிக்குள்ள இல்லைன்னா அந்த மனுஷன் வேசிக்கல்லன், விபச்சாரி. ஒரு போலீஸ்காரி 4 ஆம்பளை கிட்ட பேசிட்டு வரான், அதுவும் செக்ஸி மேட்டருங்க, அவலட்சணமா. ஏன் இயேசு ஒரு மனுஷனுக்கு தேவை? ஏன் இயேசு ஒரு மனுஷிக்கு தேவை? ஏசு இல்லைன்னா பேய்கள் வந்துடும், ஏசு இல்லைன்னா அசுத்தம். அப்போ உன் கணவன் ஜெபிக்க மாட்டான், வேத வாசிக்க மாட்டான், அவன் பணத்தை மட்டும் வாங்கி நீ சாப்பிட்டுருங்கன்னா அது உனக்கு சாபமா ஆசீர்வாதமா? ஆமா. அதனால தான் நான் இப்ப சொல்றேன், நீங்க கர்த்தருக்கென்று வாழாம உங்க காணிக்கை வாங்கி நான் சாப்பிடுறேன், அந்த காணிக்கை எனக்கு ஆசீர்வாதமா சாபமா? நான் சத்தியத்தை சொல்லி கை கழுவிட்டுனா அது உங்களோட போயிடும். நான் சத்தியத்தை சொல்லாம யாரு எப்படி போனா காணிக்கை வருதா, அது எனக்கு சாபமா மாறிடும். தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல சொல்றாரு, எசேக்கியேல்ல, ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்கன்னு எச்சரிக்க மாட்ற, அவன் பணத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுற, நீயும் சபிக்கப்படும், உன் குடும்பம் சபிக்கப்படும், உன் சந்ததியே சபிக்கப்பட்டுடா, உன் ஊழியம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்படும், என் இருதயத்துக்கு ஏற்றவனிடத்துல அவனை கொடுப்பேன்றார். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன பண்ணோம்? தினந்தோறும் தனிமையிலே நான் தேவனோடு நேரம் செலவிடுவேன். அது காலையிலயோ மாலையிலயோ ராத்திரிலயோ தனிமையா உட்கார்ந்து கரங்களை உயர்த்தி தேவன்கிட்ட நேரம் செலவிடணும். 2வது, புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை, பழைய ஏற்பாடு வாசிங்க, தப்பு கிடையாது. புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை அதிகமா மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் ஒரு அதிகாரத்தையும் சிந்திச்சு சிந்திச்சு ரசிச்சு ருசிச்சு படிக்கணும். சத்துருக்களை சிநேகியுங்கள், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் உள்ளத்துல விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப இந்த வசனம்